Hi guys, welcome to Asana Cricox in Tamil. So, இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு ரெண்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்பான நல்ல சயின்ஸ் மாதிரி தெரிஞ்சது. டு ஸ்டார்ட் தி வீடியோ ஆனஸ்ட்டாக சொல்லணும். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு பக்கம் ஆடினாங்க, இன்னொரு பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மும்பை இந்தியன்ஸ். ஸோ ரெண்டு மேட்சையுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுச்சுன்னா குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் அப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ரைவல்ரி ஷேர் பண்ணுறாங்க இந்த ரெண்டு டீமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ரெண்டு பிரிட்டன் டீம் தான் ஆடினாங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு மாதிரி ஒரு ரைவல்ரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எனக்கு தோணுதான், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் சூப்பராக ஆடினார் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த விதத்தில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னும் வந்து ஏன்னா இப்போ கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஃபாரின் பேட்டர்ஸ், அதாவது வித் லைக்ஸ் ஆஃப் ஜாஸ் பட்லர், ஷிம்ரான் எட்மயருக்குலாம் வந்து மேசிவாக அந்த ப்ரெஷர் குறையிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியான் பராக் பிரில்லியன்ட் ஆடுறாரு. ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட நேம் ரொம்பவே வந்து அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் சீசனாக இருக்குது. ஏன்னா அஸ்ஸாமுக்குமே வந்து பிரில்லியண்ட்டாக ஆடி இருந்தார். இன்னும் சையத் முஷ்தாக் அலியாக இருக்கட்டும், விஜய் ஹசாரேவாக இருக்கட்டும். ஸோ நல்லா ஆடிட்டு இருக்கார். டொமஸ்டிக் சீசனுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்தியன் பேட்டிங் கோர் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு வந்து இருக்க ஒரு விஷயம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ரொம்ப நல்ல விஷயமாகவே அமைஞ்சிட்டு இருக்கு. ரைட். ஸோ இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரியான் பராக் அண்ட் சஞ்சு சாம்சன் பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப், ஒரு நல்ல டோட்டல் ஆன் போர்ட் போட்டாங்க. ஷிம்ரான் எட்மயர் வாஸ் த பேக் அண்ட் பிரில்லியன்ட் ஆடினர், ஒரு கேமியோ ஆடினர். ஸோ ஒரு நல்ல டோட்டல் போட்டாங்க. அண்ட் கெட்டிங் இன் டு தி குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங், சுப்மன் கில் ஒன்ஸ் அகேன் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் த பேட், ரொம்ப நல்லாவே ஆடினார். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித் T20 வேர்ல்ட் கப் கம்மிங் இன், சுப்மன் கில் ஃபார்மில் இருக்கார். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்டராக இருப்பார் அந்த ஸ்குவாடில், ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் பிரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுவர்ட்ஸ் பேக் அண்ட் ஷாருக் கான் ஆடின விதம் அப்படின்றது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ரவிச்சந்திரன் அஸ்வினை பார்த்தீங்கன்னா டேக் ஆன் பண்ணார். அண்ட் ராஷித் கான் வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக பேட்டிங் ஆனார் டுவர்ட்ஸ் த வெரி எண்ட். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணது வந்து பெரிய அளவில் வந்து டோர்னமெண்ட் ஓப்பன் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து நியர்லி அந்த மிடில் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம்ஸ் மிடில் ஆஃப் த டேபிளில் வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல சிமிலர் சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். 3 டீம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் கண்டிப்பாகவே, ஒரு பக்கம் வந்து நம்மளோட குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்சாப் கிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டீமுமே வந்து மிடில் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிலைமையில் பார்த்தோன்னா இந்த வின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வின் அப்படின்னு எனக்கு தோணுது. ரைட். ஸோ நல்ல வின்னாக அமைஞ்சது குஜராத் டைட்டன்ஸ். அண்ட் மோர்ஸோ சுப்மன் கில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அந்த விஷயத்தையுமே நான் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் T20 வேர்ல்ட் கப் போகிறதுக்கு முன்னாடி. ரைட். ஸோ இன்னும் அடுத்த மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மும்பை இந்தியன்ஸ், அந்த மேட்சோட ரிவ்யூ பார்த்தோன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம்ஸ். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா, இன்னொரு பக்கம் விராட் கோலி. ஸோ எப்போவுமே வந்து ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி மேட்சஸ்க்கு நம்ம. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபஸ்ட்டு ஆடினாங்க. அண்ட் ஃபாஃப் டு பிளஸ் நான் ரொம்ப நல்ல 50 ஒரு 2 ஆடினார். விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா இஷா ஒரு விக்கெட் எழுந்தார். பட் அங்கேருந்து ஃபாஃப் டு பிளஸ் யாருன்னு விடுதோம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கெட்டிங் பேக் டு ஃபார்ம். ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும். ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற பேட்டிங் லைனப். இன்னும் ஓவர் த கேம்ஸ் அவங்க பண்ணதை விட பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் பொட்டன்ஷியல் கண்டிப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸ் ஃபார்முக்கு வந்ததாக இருக்கட்டும். ரஜத் படிடார் எக்ஸலண்ட் 50, ஒரு சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்லேயுமே ஆடினார். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வித் மெகா ஆக்ஷன் கம்மிங் இன் கண்டிப்பாகவே ஒரு கண் வச்சுருப்பாங்க இந்தியன் கோர் யார் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி. ஸோ அந்த விதத்தில் ரஜத் பைடார் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஆர்சிபிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஒரு எக்ஸலண்ட் நாக் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் வந்து பிரில்லியண்ட்டாக ஆடினார். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டோட்டல் ஆன் த போர்ட் 196 போட முடிஞ்சுது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க டெஃபினட்டாக 20 ஷாட், அந்த டோட்டலுக்கு 20 ஷாட், ஏன்னா 220 to 225 கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் எடுத்திருக்கும். பட் 197 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜஸ்ட் அபவ் பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வாங்கடைய மாதிரி விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல சேசிங் கிரவுண்டாக இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலி. ஸோ கண்டிப்பாகவே 220 225 வந்து ஒரு ஜஸ்ட் அபவ் பார், ஒரு ராதர் ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர், இல்லை வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேபி அது சரியாக இருக்கும்.
ரைட். ஸோ அதுக்கான முக்கியமான காரணம், அதாவது வந்து அந்த 25-30 ரன் நான் சொன்னதுக்கான முக்கியமான காரணம், குறைஞ்சதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அவரோட 5 விக்கெட் ஹால் கலக்கி போட்டார். அண்ட் நான் முதலியாக சொன்ன மாதிரி இந்த ஒரு 2 கேம், அதாவது குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஆர்ஆர், நம்ம இப்போ பேசின மேட்சாக இருக்கட்டும் இல்லை இந்த பர்டிகுலர் மேட்சாக இருக்கட்டும், 2 டீம்லேயும் வந்து இந்தியன் போலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப் நான் மறுபடியும் சொல்கிற விஷயம், லாங் டேர்மில் பார்க்குறப்போ இது வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு நல்ல ஒரு விஷயமா அமையும். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா கலக்கி போட்டார் இன்றைக்கி ஒரு 5 விக்கெட் ஆல்சோ. அந்த அவங்க வந்து ஒரு 20-30 ஷார்ட்டாக முடிச்சதுக்கான காரணம் ஜஸ்பிரீத் பும்ராவோட 5 விக்கெட் ஆல் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக போட்டிருக்காரு அண்ட் கீ விக்கெட்ஸ் எடுத்தார். எப்போல்லாம் வந்து ஆர்சிபிக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் bowling பை ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாகவே அவர் வந்து இதை கண்டினியூ பண்ணுவார் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ மீன் bowling வைஸ் ஜஸ்பிரீத் பும்ரா கலக்கி போட்டிருக்காரு. அண்ட் பேட்டிங்னு வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிரில்லியன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இஷான் கிஷன், ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லேயே, அதாவது பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 ஃபார் நோ லாஸ். அங்கேயே வந்து மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்கம் திரும்பிருச்சு அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். ஸோ இஷான் கிஷன் ஒரு நல்ல 50, கண்டிப்பாகவே டாமினேட்டாக இருந்தாங்க பேட்டிங் இன்னிங்ஸ். அதாவது செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே ஆர்சிபி கையில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் இருந்த மாதிரி பெரிய அளவில் தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டாமினன்ட் பேட்டிங் ஃப்ரம் தி மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒரு அக்ரஷன், அவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அக்ரஷனில் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஷான் கிஷனுமே வந்து நல்ல சப்போர்ட் பண்ணார் அட் யாதவ், அவர் நல்ல 50. அண்ட் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் அவர் கம்பேக்கில் ஒரு 18 பால் 50 கலக்கி போட்டார். அண்ட் இன்ஃபேக்ட் அவருமே டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் அவர் விக்கெட் இழந்தார். பட் வந்து பார்த்தீங்கன்னா த கேம் வாஸ் டன் அண்ட் டஸ்டட். அண்ட் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஹார்திக் பாண்டியன், திலக் வர்மா ஃபினிஷிங் என்ன பண்ணணுமோ ஃபினிஷிங் டியூட்டிஸை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஏன்னா ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான விக்ட்ரி நான் சொல்லுவேன். 28 பால்ஸ் டு ஸ்பேர், கிட்ட 27 பால்ஸ் டு ஸ்பேர், 27 பால்ஸ் டு ஸ்பேரில் முடித்தாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து 2 கன்செக்யூட்டிவ் விக்ட்ரிஸ். அவங்க திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அந்த ஒரு காம்பினேஷன், அவங்களுக்கு வந்து அந்த காம்பினேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் ஃப்ரம் ஹியர் ஆன் அவங்க கண்டிப்பாகவே அன்ஸ்டாப்பபிளாக இருப்பாங்க அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ கைஸ், அதான் இந்த மேட்சோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.